Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம exercise 2.2ல problem number 4 தான் பார்க்க போறோம். If 13,824 is equal to 2 power a into 3 power b இருந்துச்சுன்னா then find a and b. இப்படி இந்த ஃபார்மட்ல என்னோட நம்பர் இருந்துச்சுன்னா a and b யோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின். ஸோ இங்கே நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி தானே. ஸோ அதை வந்து டு ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி எழுதிக்கோம். நமக்கு வந்து த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படின்னா என்னன்னா, எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் எக்ஸப்ட் ஒன், அதாவது நமக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸுமே, அதாவது இந்த செட் வந்து எங்க முடியுதுன்னே சொல்ல முடியாது, பட் எல்லா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸுமே வந்து நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த எல்லா நேச்சுரல் நம்பருமே எக்ஸப்ட் ஒன்னை தவிர எல்லா நேச்சுரல் நம்பரையுமே வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக எழுத முடியும். அதாவது இப்போ நம்ம 2னே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, 2வை 2னே எழுதலாம். 2ன்றது ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ இதை தவிர இப்போ நான் 35 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 35 வந்து 5 into 7 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா நேச்சுரல் நம்பர்ஸுமே எக்ஸப்ட் ஒன், ஏன்னா ஒன் வந்து ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. சரியா? ஸோ அதனால ஒன்னை தவிர இருக்க எந்த நம்பராக இருந்தாலும் சரி நேச்சுரல் நம்பரில் அதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக நம்மளால எழுத முடியும். இந்த ஃபேக்டரைசேஷன், அதாவது மல்டிபிள் பண்ணி எழுதுறது வந்து ஃபேக்டரைசேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ஃபேக்டரைசேஷன் வந்து யூனிக்காக தான் இருக்கும். அதாவது இந்த 35 வந்து என்னால் 5 into 7 மட்டும்தான் எழுத முடியும். வேற ப்ரைம் நம்பர்ஸோட ப்ராடக்டா என்னால் எழுத முடியாது. அதை தான் வந்து நம்ம யூனிக்குன்னு சொல்லுவோம். பட் இந்த ஆர்டரை வந்து நம்ம எப்படி வேணா மாற்றி எழுதிக்கலாம். 5 into 7 into 7 into 5ன்னு எழுதிக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். பட் இதுதான் ஒரே ஒரு வே டு எக்ஸ்பிரஸ் இந்த 35 ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸா எழுதுறதுக்கு. ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ யூஸ் பண்ணி இதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸா எழுதிட்டு அதை வந்து நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினோட கம்பேர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 13,824 வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். ஸோ அப்படி ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஸோ now ஃபேக்டரைஸ் 13,824, அதாவது 13,824 வந்து இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஸோ இது 4ஆல் எண்ட் ஆகுறதுனால கண்டிப்பாக வந்து இது 2 டேபிளில் போகும். இங்கே 13 இருக்கனால நம்ம இங்கே 6 போடலாம். ஸோ 6 2s are 12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரிமைனிங் இங்கே 1 இருக்குமா, இங்கே 8 இருக்கா. ஸோ 9 2s are 18 அப்படின்னு சொல்லி போடலாம். 2 இருக்கனால 1 2s are 2 அண்ட் 4 இருக்கனால 2 2s are 4 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ மறுபடியும் இது வந்து 2ஆல் எண்ட் ஆகுதா. ஸோ மறுபடியும் வந்து இதை வந்து நம்ம 2ஆல் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 3 2s are 6, 4 2s are 8 அப்படின்னு சொல்லி வரும். இங்கே ஒரு 1 இருக்கும். ஸோ 5 2s are 10ன்னு வரும். மறுபடியும் இங்கே ஒரு 1 இருக்கும். 6 2s are 12 அப்படின்னு சொல்லி வரும் நமக்கு. ஸோ மறுபடியும் இது வந்து 6ஆல் எண்ட் ஆகுறதுனால இதுவுமே வந்து 2 டேபிளில் போகும். ஸோ இதை எப்படி எழுதுவோம்னா 1 2s are 2ன்னு எழுதுவோம். ரிமைனிங் இங்கே 1 இருக்கும். அடுத்து 7 2s are 14 அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் இங்கே 5 இருக்கா. ஸோ நமக்கு என்ன வரும்? 2 2s are 4ன்னு வரும். அப்போ இங்கே ரிமைனிங் வந்து 1 இருக்கும். ஸோ அப்போ இங்கே 16 இருக்கா. ஸோ 8 2s are 16 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ மறுபடியும் இது வந்து 8ல் எண்ட் ஆகுறதுனால மறுபடியும் வந்து 2 டேபிளில் போகும். ஸோ அப்படி நம்ம பண்ணோம்னா என்ன வரும்? 8 2s are 16ன்னு சொல்லி வரும். ஸோ அப்போ இங்கே ரிமைனிங் 1 இருக்குமா. ஸோ இங்கே 12 இருக்கா. இப்போ 12 இருந்துச்சுன்னா என்ன போடலாம்? 6 2s are 12 அப்படின்னு சொல்லி போடலாம். நெக்ஸ்ட் 4 2s are 8 அப்படின்னு சொல்லி வரும். மறுபடியும் இது 2 டேபிளில் போகும். ஸோ அப்படி பண்ணால் நமக்கு என்ன வரும்? 4 2s are 8, 3 2s are 6 அண்ட் 2 2s are 4 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ மறுபடியும் இது 2ஆல் எண்ட் ஆகுறதுனால மறுபடியும் இதை நம்ம 2 டேபிளில் வந்து டிவைட் பண்ணலாம். ஸோ அப்படி டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2 2s are 4 வரும். 1 2s are 2ன்னு வரும். இங்கே வந்து நமக்கு 3னால ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ இங்கே 12 இருக்கா. ஸோ 12 இருக்கனால எனக்கு இங்கே 6 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது 6ல் எண்ட் ஆகுறதுனால இது மறுபடியும் 2 டேபிளில் போகும். ஸோ அப்படி டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1 2s are 2ன்னு வரும். இங்கே பாருங்க சென்டரில் நமக்கு வெறும் 1 மட்டும்தான் இருக்கு. 1 வந்து போகாது. ஸோ அதனால நம்ம இன்னொரு ஒரு நம்பரை சேர்த்துக்கணும். அப்போ அதாவது 16ன்னு சேர்த்து எடுக்கணும். ஸோ இப்படி எடுத்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? நடுவில் ஒரு 0 போடணும். 8 2s are நமக்கு என்ன வரும்? 16 அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் மறுபடியும் இது 8ஆல் எண்ட் ஆகுறதுனால மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 5 2s are 10ன்னு வரும். இங்கே 8 இருக்கா. ஸோ 8க்கு வந்து 4 2s are 8 அப்படின்னு சொல்லி வரும். மறுபடியும் இது 4ஆல் எண்ட் ஆகுறதுனால 2ஆல் இது டிவைட் ஆகும். 2 2s are 4 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இங்கே ரிமைனிங் 1 இருக்கா. ஸோ இங்கே 4 இருக்கு. அப்போ 14 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா 7 2s are 14 அப்படின்னு சொல்லி வரும்.
ஸோ இப்போ இது வந்து எதில் எண்ட் ஆயிருக்கு 27. நமக்கு தெரியும் 27 வந்து 3 டேபிளில் போகும். ஸோ இங்கே நம்ம 3 போட்டாலும் நமக்கு இங்கே என்ன வரும் 9 அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் இது 3 டேபிளில் போகும். ஸோ மறுபடியும் இங்கே நமக்கு 3 வரும். மறுபடியும் 3 கண்டிப்பாக 3 டேபிளில் போகுமா? ஸோ 1 3s are 3 அப்படின்னு சொல்லி வரும். அதாவது என்னோட 13,824ன்ற நம்பரை வந்து நான் இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேக்டர்ஸ்லாம் என்னவா இருக்குது? 2ஆ இருக்குது, 3ஆ இருக்குது. நமக்கு தெரியும் 2 and 3 ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ஃபார் த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் படி இந்த நம்பரை நான் ஃபேக்டரைஸ் பண்ணினா அதை நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக எழுதிக்கலாம். 13,824 நான் எப்படி எழுதிக்கலாம்னா, எனக்கு இங்கே எத்தனை 2 இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம பார்த்தோம்னா நம்ம பாருங்க இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 9 2s இருக்கா? ஸோ இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 9 இன்டூ எத்தனை 3 இருக்குன்னு பாருங்க 1 2 3 3 3 இருக்கா? ஸோ இன்டூ 3 பவர் 3 அப்படின்னு சொல்லி எழுதணும். அதாவது என்னோட 13,824ன்ற நம்பரை இந்த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக என்னால் எழுத முடியுது. ஏன்னா இந்த 2 and 3 ஆர் ப்ரைம். ஓகேவா? ஸோ இப்போ இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,824 நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல 13,824 எப்படி எழுதியிருக்காங்க? 2 பவர் ஏ இன்டூ 3 பவர் பின்னு எழுதியிருக்காங்களா? ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? 13,824 ஃபேக்டரைஸ் பண்ணி அதை 2 பவர் 9 இன்டூ 3 பவர் 3ன்னு எழுதியிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? 2 பவர் ஏ இருக்கா? இங்கே ஏக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கு? 9 இருக்கு. இன்டூ 3 பவர் பின்னு இருக்கா? இங்கே பிக்கு பதிலாக எனக்கு 3 இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா என்னோட ஏவோட வேல்யூ 9ன்னும் பியோட வேல்யூ 3ன்னு தெரியுது. இதுதானே நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ தேர்ஃபோர் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது? என்னோட ஏவோட வேல்யூ 9ன்னும் பியோட வேல்யூ 3ன்னு தெரியுது. ஏன்னா இங்கே ஏக்கு பதிலாக 9 இருக்கு, பிக்கு பதிலாக 3 இருக்கு. ஸோ நம்ம ஏ அண்ட் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதானே கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் ப்ராப்ளம் நம்பர் 4. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.